ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை அருகே வாங்கிய கடனுக்கு கூடுதல் வட்டி கேட்டு பெண்ணை தாக்கியதாக கூறப்படும் சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவாடனை அருகே உள்ள தண்டலக்குடி கிராமத்தைச் சேர்ந்தவர் அமுதா மேரி. இவர் புதுக்கோட்டையைச் சேர்ந்த ரஞ்சிதா மேரி என்பவரிடம் வட்டிக்கு ரூபாய் 5 லட்சம் கடனாக பெற்றுள்ளார். தற்போது வரை 2,20,000 ரூபாயை அமுதா மேரி செலுத்தியுள்ள நிலையில் மீதமுள்ள மொத்த தொகையையும் செலுத்த கோரி ரஞ்சிதா மேரி மிரட்டி வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் ரஞ்சிதா மேரி, அவரது தாயார் அடைக்கல மேரி உள்ளிட்ட 4 பேர் அமுதா மேரியை தாக்கிவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றனர். இதையடுத்து அருகில் இருந்தவர்கள் அமுதா மேரியை மீட்டு சிகிச்சைக்காக அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அனுமதித்தனர். தூத்துக்குடியில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வங்கி தொழிற்சங்க ஐக்கிய பேரவையினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி பீச் ரோட் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கி அலுவலகம் முன்பு நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது 11வது இருதரப்பு ஒப்பந்தத்தில் நிலுவையில் உள்ள கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்றும், வங்கிப் பணியில் 5 நாட்கள் வேலை முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும், ராணுவத்திற்கான முறையான சம்பள பொருத்தம் உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தினர். இதில் 100க்கும் மேற்பட்ட வங்கி ஊழியர்கள் கலந்து கொண்டு முழக்கங்களை எழுப்பினர். நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை மலைவாழ் மக்களிடம் சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் பணம் வசூலித்த வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கொல்லிமலை வாழவந்திர நாடு காவல் நிலையத்தில் பழனிசாமி என்பவர் சிறப்பு காவல் உதவி ஆய்வாளராக பணியாற்றி வருகிறார். இவர் கொல்லிமலை அடிவாரத்தில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தார். அப்போது மலைவாழ் மக்கள் 20க்கும் மேற்பட்டோர் 4 சக்கர வாகனங்களில் வந்தனர். அவர்களை தடுத்து நிறுத்திய உதவி ஆய்வாளர் வாகனம் ஒன்றிற்கு 100 ரூபாய் வாங்கியதாக கூறப்படுகிறது. அப்போது மலைவாழ் மக்களும் சிறப்பு உதவி ஆய்வாளருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இது தொடர்பான வீடியோ தற்போது இணையதளத்தில் வெளியாகியுள்ளது. இதையடுத்து சிறப்பு காவல் உதவி ஆய்வாளரை மாற்றம் செய்ய வேண்டும் என்று மலைவாழ் மக்கள் வலியுறுத்தினர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நடராஜர் கோவிலை அறநிலையத்துறை கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டுவர வேண்டும் என்று உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழர் தேசிய முன்னணியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் கலந்து கொண்ட தமிழ் தேசிய தலைவர் நெடுமாறன், நடராஜர் ஆலயத்தில் உள்ள நகைகளை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியின் கீழ் ஒரு குழு அமைத்து ஆய்வு செய்ய வேண்டும் என்றும், நடராஜர் ஆலயத்தை சிறப்பு சட்டம் மூலம் கைப்பற்றி அதனை அறநிலையத்துறையின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்றும் தெரிவித்தனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் உலக நன்மை மற்றும் அமைதி நிலவ வலியுறுத்தி மாரத்தான் போட்டி நடைபெற்றது. ரஷ்யா உக்ரைன் போர் முடிவுக்கு வர வேண்டும் மற்றும் உலக அமைதி வேண்டியும் சிவகாசி தனியார் கல்லூரி சார்பாக மாரத்தான் போட்டி நடைபெற்றது. இதில் சுமார் 3000 மாணவ மாணவிகள் பங்கேற்று பல்வேறு விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியவாறு நகரின் முக்கிய வீதிகள் வழியாக ஓடி வந்தனர். ஆண்களுக்கு 12 கிலோமீட்டர், பெண்களுக்கு 5 கிலோமீட்டர் என்று இலக்கு நிர்ணயித்து வெற்றி பெற்றவர்களுக்கு சான்றிதழ்களும் பரிசுகளும் வழங்கப்பட்டன. சென்னை ராமாபுரத்தில் ஆசிரியர்கள் திட்டிய மன உளைச்சலில் 10ஆம் வகுப்பு மாணவன் தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராமாபுரம் ஸ்ரீராம் என்க்ளேவ் GR நகரில் வசித்து வருபவர் ஷர்மிளா. இவரது மகன் பிரஜேஷ் தனியார் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்த நிலையில் பள்ளிக்கு தாமதமாக சென்றதால் வகுப்பு ஆசிரியர் சீதா, சந்திரன் மற்றும் உடற்கல்வி ஆசிரியர் சுரேஷ் ஆகியோர் பிரஜேஷை திட்டியதாக தெரிகிறது. இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான பிரஜேஷ் கடிதம் எழுதி வைத்துவிட்டு தற்கொலைக்கு முயன்றுள்ளார். இதையடுத்து மாணவனை மீட்ட அக்கம் பக்கத்தினர் அவரை மீட்டு சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தனர். இந்த நிலையில் மாணவனின் தாயார் அளித்த புகாரின் பேரில் தக்க நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறி உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள DMS வளாகத்தில் தமிழ்நாடு அறுவை அரங்கு நிபுணர்கள் நல சங்கத்தினர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தின் போது தமிழக அரசு மருத்துவமனைகளில் அறுவை அரங்கு நிபுணர்கள் பயிற்சி முடித்து அரசு பணிக்காக காத்திருக்கும் 3500 பேருக்கும் மேற்பட்டவர்களை உடனடியாக பணியமர்த்த வேண்டும், கடந்த 16 ஆண்டுகளாக நிரப்பப்படாமல் உள்ள தியேட்டர் டெக்னீஷியன் காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தப்பட்டன. தொடர்ந்து 200க்கும் மேற்பட்டோர் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர்.
திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையில் அமைந்துள்ள ஸ்ரீ ராகவேந்திரா ஆலயத்தில் மகா உற்சவ விழா நடைபெற்றது. ஜோலார்பேட்டை பாபு நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ ராகவேந்திரா சுவாமிகள் ஆலயத்தில் 427வது ஜெயந்தி தினத்தை ஒட்டி சுப்பிரபாதம் சேவை நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து கணபதி ஹோமம், சிறப்பு அபிஷேகம், மலர் அர்ச்சனை ஆகியவை நடைபெற்றன. பின்னர் சென்னை அத்மலையம் ஆசிரமம் ஜெயஸ்ரீ தயன பீடத்தை சேர்ந்த சுவாமி குருதேவர் ஸ்ரீ வெங்கட்ராமன் சுவாமிகளின் சிறப்பு உபன்யாசம், மங்கள ஆரத்தி நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் மணலில் புதைத்து வைக்கப்பட்டிருந்த 6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 400 கிலோ புகையிலை பொருட்களை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். விளாத்திக்குளம் வைப்பார் ஆற்றங்கரையோர பகுதியில் உள்ள கார்த்திக் ராஜ் என்பவருக்கு சொந்தமான தோட்டத்தில் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் பதுக்கி வைத்திருப்பதாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் அப்பகுதிக்கு சென்ற அதிகாரிகள் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது ஆற்று மணலில் சுமார் 5 அடி ஆழத்தில் பிளாஸ்டிக் ட்ரம்மில் புகையிலை பொருட்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து 6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 400 கிலோ எடை கொண்ட புகையிலை பொருட்களை பறிமுதல் செய்த அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட தோட்டத்தை சீல் வைத்து மூடினர். சென்னை சைதாப்பேட்டை பனகல் மாளிகை அருகே சிஐடியு டாஸ்மாக் ஊழியர் மாநில சம்மேளனம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் டாஸ்மாக் கடை ஊழியர்களுக்கு சுழற்சி முறையில் பணியிட மாறுதல் கொள்கை உருவாக்கி தர வேண்டும், முறைகேடாக வழங்கப்பட்ட பணி மாறுதல் ஆணைகளை ரத்து செய்ய வேண்டும், கொரோனா பரவல் தடுப்பு ஏற்பாட்டு செலவு தொகையை வழங்க வேண்டும், டாஸ்மாக் கடை நிர்வாகத்தில் தலையிடும் மதுக்கூட உரிமையாளர்களின் உரிமத்தை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. அப்போது பேசிய சிஐடியு சென்னை மாவட்ட தலைவர் பாலகிருஷ்ணன், லஞ்சம் பெற்றுக்கொண்டு பணியிட மாற்றம் செய்யப்படுவதாகவும் அனைவருக்கும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே செல்ஃபி எடுக்க முயன்ற இளைஞர்களை காட்டு யானைகள் துரத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. பிக்கனப்பள்ளி, மான்குபாடி, பாளையம் உள்ளிட்ட கிராம பகுதிகளில் சுற்றித் திரியும் 3 காட்டு யானைகள் அங்குள்ள விவசாய பயிர்களை சேதப்படுத்தி வருகின்றன. இந்த நிலையில் காட்டு யானையுடன் செல்ஃபி எடுக்க முயன்ற இளைஞர்கள் சிலரை சாதாரணமாக வந்த காட்டு யானைகள் திடீரென்று ஆக்ரோஷத்துடன் விரட்டித் தொடங்கியது. இதனால் அச்சமடைந்த இளைஞர்கள் அங்கிருந்து ஓட்டம் பிடித்தனர். இந்த நிலையில் யானைகள் இருக்கும் பகுதிக்கு பொதுமக்கள் செல்ல வேண்டாம் என்று வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். ராமநாதபுரம் அருகே விவசாயி கொலை வழக்கில் குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனை விதித்து மாவட்ட நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. ராமநாதபுரம் அருகே உள்ள தெற்கூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் கிருஷ்ணன். இவர் கடந்த 2018ஆம் ஆண்டு முன்விரோதம் காரணமாக போஸ் என்பவரால் கொலை செய்யப்பட்டார். இச்சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் போஸை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த நிலையில் இந்த வழக்கு விசாரணையின் முடிவில் போஸிற்கு ஆயுள் தண்டனை மற்றும் 6000 ரூபாய் அபராதம் விதித்து ராமநாதபுரம் மாவட்ட அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. போலி ஆவணங்கள் மூலம் பண மோசடியில் ஈடுபட்ட நபர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்டவர் செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்தார். தாம்பரம் அடுத்த சேலையூர் பகுதியைச் சேர்ந்தவர் விஜய் கிறிஸ்டோபர். இவர் கடந்த 2014ஆம் ஆண்டு நிலம் ஒன்றை வாங்குவதற்காக திருவான்மியூர் பகுதியைச் சேர்ந்த ராஜா என்பவரிடம் 2,87 லட்சம் ரூபாயை கொடுத்துள்ளார். இந்த நிலையில் போலி ஆவணங்கள் மூலம் தன்னை ஏமாற்றியதை உணர்ந்த விஜய் பணத்தை திருப்பிக் கொடுக்கும்படி கேட்டுள்ளார். ஆனால் பணத்தை தர மறுத்த ராஜா மற்றும் அவரது கூட்டாளிகளான சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் பணிபுரியும் ராகவேந்திரா, ரவி உள்ளிட்டோர் அடியாட்களை வைத்து விஜய்க்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக தெரிகிறது. இந்த நிலையில் போலி ஆவணங்கள் மூலம் பணமோசடி செய்ததுடன் கொலை மிரட்டல் விடுக்கும் ராஜா மற்றும் அவரது கூட்டாளிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி விஜய் தாம்பரம் காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தார். திண்டுக்கல் மாவட்டம் கொசவப்பட்டியில் உள்ள புனித புத்தியின் மாதா கோவில் திருவிழாவை ஒட்டி ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. இதில் 600 காளைகளும் 400 மாடுபிடி வீரர்களும் கலந்து கொண்டனர். இதையடுத்து போட்டியில் வெற்றி பெற்ற காளைகளின் உரிமையாளர்களுக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் பீரோல், கட்டில், தங்கச்செயின் உள்ளிட்ட பல்வேறு பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது. இப்போட்டியை சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் ஆர்வத்துடன் கண்டுகளித்தனர். இதையொட்டி 250க்கும் மேற்பட்ட போலீசார் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர்.